வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவுடுங்க. சிசிடிவியால் வந்த பஞ்சாயத்து அதிமுக புகார். அதாவது தேர்தல் ஆணையம் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது. பிஜேபியுடைய கூட்டணி கட்சி அதிமுக. ஆனால் அதிமுக தான் இன்னைக்கு புலம்பலின் உச்சத்துக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா கோவை தெற்கில் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு அம்மன் அர்ஜுனன் அதிமுக வேட்பாளர் தர்ணா போராட்டம் கலெக்டர் ஆஃபீஸில். இன்னொரு பக்கம் கள்ள ஓட்டு போட போகிறாங்க. இன்றைக்கி வாக்காளர் அப்படிங்கிறவங்க யார் ஓட்டு போடுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா வாக்குச்சாவடியிலையும் அமைக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருந்தது. ஆனால் இங்கே சில அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவாக பல இடங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை அப்படின்னு இன்பதுரை அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. திடீர்னு ஒன்றுமே புரியல உலகத்தில்ங்கிற கணக்காக தான் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மயிலாப்பூர் தொகுதி எம்எல்ஏ ஏவா மயிலை வேலு அவர் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அவர் தான் திமுக வேட்பாளர். அவருடைய உதவியாளர் வீட்டில் ரெய்ட் நடந்துட்டு இருக்குது. பல கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி தரப்பு முந்தா நாள் இதெல்லாம் பண்ண வேலைகள், சேகர்பாபு தரப்பு சென்னையில் பண்ண வேலைகள், இன்னும் பல பேர் பண்ண வேலைகள். அதாவது லால்குடியில் லீமா ரோஸ், அதுக்கப்புறம் கூப்பா கிருஷ்ணன் வெளிப்படையாக 2 பேரும் குற்றச்சாட்டுறாங்க பரிசு பொருள் விஷயம். அதுக்கப்புறம் இவர் நம்ம தேனியில் நம்மளுடைய ஓபிஎஸ் அவர் கொடுத்த பரிசு, அப்புறம் சிவி சண்முகம் கொடுத்த பரிசு, இப்படி மாநிலம் முழுக்க பரிசு பொருள்கள் அப்படி இப்படின்ட்டு பலவிதமான தகவல்கள் வந்துட்டு இருக்குது. எல்லா விதமான தகவல்கள் வந்தாலும் யாரை நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க அமைதி காத்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். நேர்மையான தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்கள் கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு இதை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் அமைதி காக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? உங்களுடைய தகவலை சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, நியாயமான தேர்தல் நடத்தணும் அப்படின்னு பலவித விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் நியாயமாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது, அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது நிறையா செய்திகள் வருது. பார்த்துட்டு இருக்க பொதுஜனம் சிரிக்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சே பல இடத்துல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குதே, அதெல்லாம் விட்டுட்டு ரோட்டில் போகிற சும்மா போகிறவங்கலாம் செக் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்கீங்களே, எங்கே இருக்கோ அங்கே விட்டுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற புலம்பல்கள் நிறையா கேட்டுட்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி நியாயமாகவும் நேர்மையாகவும் பல அதிகாரிகள் இருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் எல்லா இடத்துலையும் சில பேர் சில விஷயங்களில் கவனக்குறைவாகத்தான் இருப்பார்கள். நான் பேசுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நடத்தை விதிகள் அமுலில் இருப்பதால் ஓரளவுக்கு மேலே நம்மளால் பேச முடியல. மக்களாகிய உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மேட்டருக்கு வருவோம். சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க வைக்கணும் அப்படின்னு இன்றைக்கி அதிமுக சொல்லியிருக்காங்க. எழக்கூடிய சாமானிய மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம், இப்போ கள்ள ஓட்டு அப்படிங்கிறது இப்பயும் போட முடியுமா? சில பேருக்கு ஆச்சரியம், கள்ள ஓட்டுலாம் போட முடியுமாங்க? ஏன்னா இப்போல்லாம் போய் நின்ன உடனே வைப்பாங்க, அதுக்கப்புறம் வைக்கணும், டக்குன்னு சொன்ன உடனே விவிபேட் இருக்குது. இவ்வளோத்தையும் மீறி பண்ண முடியுமான்னா சார் அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் நம்ம ஆளுங்க அதெல்லாம் ஜகஜால கில்லாடிங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதிமுக அதை சொல்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும் அப்படின்ட்டு. நமக்கு ஒன்றும் புரியல. முக்கியமான இடங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணுங்கிறது சாதாரண ஒரு நடைமுறை. காவல்துறையை என்ன சொல்லுது? ஒவ்வொரு வீட்லேயும் சிசிடிவி வைக்கணும், காவல்துறை அறிவுறுத்துறாங்க. நம்ம அதை கேட்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விஷயத்தில், ஞானசேகரன் விஷயத்தில் அங்கே சிசிடிவி ஒர்க் ஆகலை. இப்படி பல சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். சிசிடிவி கிடைக்கல அப்படின்ட்டு. இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமாக நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாகுது. இன்னொன்று குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படிங்கிறது அதிகாரிகள் இப்போ சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன முடிஞ்சிருக்கோ பண்ணிட்டு இருக்காங்க. மாற்று கருத்துலாம் இல்லை. உங்களுக்கு தெரியும், விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது காவல்துறையினர் ரோட்டில் ஓடுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப, யாராக இருந்தாலும் எப்படிங்க அந்த வெயிலில் ஓட முடியும்? காவல்துறையினுடைய பங்கு இந்த தேர்தலில் ரொம்ப மகத்தானது. எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குறதுல ஆரம்பித்து அவங்க ரோட்டில் ஓடுறது இதெல்லாம் பார்க்கும்போது காவல்துறையினர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள், அதுவும் இல்லாமல் அவங்க கடமையை செய்திருக்கிறார்கள் போது அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை மக்களாகிய நம்மளும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா காவல்துறையினுடைய அர்ப்பணிப்பற்ற உயர் தான் இதுக்கு காரணம். ஒரு சில அதிகாரிகள் மோசமாக இருக்கலாம், எல்லா அதிகாரிகளும் அப்படி சொல்ல முடியாது. காவல்துறை தான் நம்மளை பாதுகாக்குவது. அவங்க இந்த தேர்தலில் மிக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒன்று. இதையும் தாண்டி இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் மக்களுக்கு எழக்கூடிய சந்தேகம், தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு வேண்டியப்பட்ட அமைப்பு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வாய்மொழி உத்தரவு போட்டாலே அந்த அதிகாரி யார்? இப்போ அதிமுக அவர் குறை சொல்லும்போது காரணம் இல்லாமல் அதிமுக குறை சொல்லாது. அப்போ இன்னமும் திமுகவுக்கு வேண்டியப்பட்டவங்க அதிகாரிகளாக இருக்கார்களா? அந்த அதிகாரிகளுடைய பெயர் என்ன? அப்போ பல இடங்களில் சிசிடிவியை பொறுத்துலையே எப்போ இவங்க பொருத்தி நாளைக்கு தேர்தல், இப்போ இந்த பஞ்சாயத்து வருது, இது எப்படி தீக்க போகிறாங்க நமக்கு தெரியல.
இதையும் தாண்டி செந்தில் பாலாஜி தொகுதியில் அந்த வேட்பாளர் உட்காந்துருக்காரு, ஒரு தேர்தலை நிறுத்த போகிறாங்களா, தேர்தல் வைக்க போகிறாங்களா, எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேது. அப்போ என்ன தான் நடந்து கொண்டு இருக்கிறது? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 30 நாள் பிரச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அனலை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். பர்சனல் சண்டை ஆரம்பித்து தெரு சண்டையாகி காதில் கேட்க முடியாத பல விஷயங்களை நம்ம கேட்டு பார்த்துருப்பீங்க. இந்த 30 நாள் நம்ம என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்போம். ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய விஷயம் அதான். இந்த செந்திலும் கவுண்டமணி ஒரு படத்தில் வடிவேல் 3 பேர்ல சொல்லுவாங்க, இவரை பற்றி இவரை பற்றி கேவலமாக பேசிக்கிறார், இவரோட தரத்தை சொல்லிட்டார். இந்த 2 பேரும் தங்களை பற்றியான உண்மையை நிறைய சொல்லிட்டாங்க, நீதாம்மா முடிவெடுக்கணும்னு அந்த தங்கச்சியை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தரம் என்னங்கிறத இந்த தேர்தலை நிரூபிச்சிருக்காங்க. அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நடக்கக்கூடிய செயல்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர்கள் யாருக்கு நம்ம வாக்களிக்கணும், யார் வந்தால் நாடு நல்லா இருக்கும்னு மக்கள் ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. எந்த விதமான தீர்மானம் பண்ணாலும் நாளைக்கு ஓட்டு போய் போடணுங்கிறது ஒரு ஜனநாயக கடமை. மக்கள் ஜனநாயக கடமையாற்ற தயாராகிவிட்டார்கள், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரக்கூடிய செய்திகள், இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியலை பார்த்துட்டோம். இந்த தடவை தான் இந்த சிசிடிவி பஞ்சாயத்து வருது. பார்த்துக்கிட்டா நிறைய பஞ்சாயத்து வருது. பறக்கும் படைப்பு இவ்வளோ இடத்துல ரைட் நடத்துறது, சில இடத்துல வேட்பாளரே தர்ணா பண்ணுறது, இதெல்லாம் எங்கேயே கொண்டு போய் முடியாது. இன்னொன்று, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்திட்ட எண்ணற்ற அமௌண்ட் இருக்குது, பணம் நிறைய இருக்குது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கிறதுல ஏன் இவங்க இவ்வளோ கவனக்குறைவாக இருக்காங்க? அப்போ ஒரு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த குரலை கிளப்புது. அப்படிங்கும்போது அப்போ என்ன பயப்படுறாங்க அவங்க? இன்பதுரை என்ன சொல்கிறாருன்னா, பல வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா அங்கே கள்ள ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்கிறார். அதிமுக ஒரு பூத்துக்கு 30 பேரை போட்டிருக்காங்க. இந்த 30 பேரையும் கண்ணையும் மண்ணை தூவிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை அந்த 30 பேரை யாராவது விலைக்கு வாங்க போகிறாங்களா, இதான் நினைக்க தோணுது. அப்போ அதிமுகவுக்கு பயம் வந்துடுது. அந்த அளவுக்கு மணிப்பவர் இந்த தேர்தலில் இறங்குது. இந்த தேர்தல் பல பேருக்கு வாழ்வாசாவா போராட்டம். அப்படின்னாலும் அவங்க எந்த எல்லைக்கும் வேணாலும் போவாங்க. அதனுடைய பயம்தான் இன்றைக்கி அதிமுக இந்த கோரிக்கை வச்சுருக்குது. அதிமுக வச்ச மட்டும் கோரிக்கை இல்லை, வெகுஜன மக்களே என்ன எல்லா இடத்துலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் நல்லது தானே. ஒரு காலத்தில் நம்ம சொன்னோம், யூபிலையும் பீகார்லேயும் சிசிடிவி ஃபுட்டேஜில் வைப்பாங்க, பாதுகாப்பு பலப்படுத்துவாங்க. இப்போ என்னென்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஒரு மோதல்லாம் இருக்காது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரியான பஞ்சாயத்துகள் நிறையா இருக்கும். உங்களுக்கு தெரியும், பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா டிவிகே டிஎம்கே மோதல், அதிமுக மோதல், இப்படி பல மோதல்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வேட்பு மனுவில் மறைச்சது கிடைச்சதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். அதான் சொல்கிறோமே, இது வரைக்கும் எவ்வளவோ தேர்தல் தமிழ்நாடு சந்திச்சிருக்கும். இந்த மாதிரியான ஒரு தேர்தல், இது ஒரு வித்தியாசமான தேர்தல். இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பஞ்சாயத்தை இன்றைக்கி அதிமுக எடுத்திருக்கிறது பல பேரை கவலை அளிக்கக்கூடிய செய்தி. அப்போ இன்றைக்கி தேர்தல் எப்படி நடக்கும், இதில் ஏதாவது உள்குத்து வந்துருமோ அப்படிங்கிற பிரச்சனை பல பேர் மனதில் எழத் தொடங்கி விட்டதுன்னே சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி தேர்தல் அப்படிங்கிறது நியாயமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா? உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.